Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. திருச்செந்தூரில் மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்னாடி இருக்க அந்த கடற்கரையில் ஜெல்லி ஃபிஷ் அதிகமாக கரை ஒதுங்குது. இதனால் பக்தர்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பிறகே சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். ஆனால் தற்போது அந்த கடல் பகுதியில் ஜெல்லி மீன்களின் வரத்து அதிகரிச்சிருக்கு. இதனால் நீராடும் பக்தர்களின் உடலில் எரிச்சல் மற்றும் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கிய நிலையில் கடலோர பாதுகாப்பு பணியாளர்கள் அவற்றை அகற்றி பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றியிருக்காங்க. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடலோர பாதுகாப்பு குழுவினர் தொடர்ந்து ஜெல்லி ஃபிஷ் தொடர்பான கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. அது தொடர்பான காட்சியை நாம தற்பொழுது பார்த்துட்டு இருக்கோம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பகுதியில், அதாவது பக்தர்கள் நீராடக்கூடிய பகுதியில் நேற்று காலையில முதல்ல அதிகமான ஜெல்லி மீன்கள், இந்த ஜெல்லி மீன்கள் ஆழ்கடலில் வாழக்கூடிய ஜெல்லி மீன்கள் கடலலையின் சீற்றத்தினால் Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.